என்னோட பேர் மணிகண்டன் மேம். நான் சென்னையில் வந்து ஒரு 7 இயர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸாக ஏர்ஃபால் இருந்தது. ஸோ நிறைய அதுக்கு முன்னாடி வேறு இடத்துல நான் பிஆர்பிலாம் பண்ணேன். எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் சில யூடியூப்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி ஒரு சில ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்லாம் பார்த்தேன். ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸுமே பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதே போல் ரிசல்ட் வைஸுமே அங்கே இருக்கிறவங்க ஒரு சிலர் பண்ணதுக்கு ரெஃபர் பண்ணும்போது அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்கும்போது பெருசாக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ ஃபைனலாக தான் இங்கே வந்தேன். ஸோ இங்கே வந்து பின்னாடி எல்லாம் மற்றவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரும் இங்கே பண்ணியிருந்தாரு. ஸோ அவருடைய ரிசல்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்த பின்னாடி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே அப்புறம் எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுலேயும் எனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கேயே நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ தெளிவாக சொன்னாங்க உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வந்து முடி வரும், ஸோ எந்த இடத்துலலாம் முடி வராது. ஸோ இப்போ ஜிஎஃப்சி பண்ணாலே முடி வரும்ன்றது எல்லாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் பர்டிகுலராக இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜிஎஃப்சி பண்ணாலும் முடி வராது, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணி ஆகணும் அப்படின்றதும், இந்த ஒரு சில இடத்துல வந்து ஜிஎஃப்சி பண்ணாலே உங்களுக்கு முடி வந்துடும் அப்படின்றதும் பக்காவாக க்ளீன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணாரு டாக்டர் எனக்கு. ஸோ அதில் கொஞ்சம் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் சரி இங்கேயே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசிஷன் எடுத்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி. ஸோ ரிசல்ட் வைஸுமே பயங்கரமாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு எனக்கு ரிசல்ட் வைஸுமே. ஸோ அதே போல் காஸ்ட் வைஸுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ மற்ற இடத்துலாம் நிறைய பேர் நிறைய செலவு பண்ணுறாங்க. ஸோ பட் ரிசல்ட் வைஸ் பெருசாக வந்து இங்கே இருக்கிற ரிசல்ட்டை விட கம்மி தான். ஸோ நல்ல சாட்டிஸ்ஃபைடான ரிசல்ட்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே நல்லா சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது, காஸ்ட் வைஸுமே நல்ல பக்காவாக இருக்குது. அதே போல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இருந்தது. ஸோ நம்ம இங்கே வந்து பண்ணுறோம், அந்த 3 days இங்கே ஸ்டே பண்ணணும், ஸோ எப்படி இருக்கும், ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது, ஸோ அப்படின்ற பயம் இருந்தது. ஸோ இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா நர்ஸு டாக்டர்ஸ் நீங்கள் மற்றவங்க எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. ஸோ பெயின்ன்றதும் கொஞ்சம் அந்த அளவுக்கு பெயின் இல்லை. ஸோ கொஞ்சம் பெயின் இருந்தாலுமே நீங்க பாத்துக்கிட்டதால எனக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் இருந்ததால கொஞ்சம் பெயின்லாம் பெருசா தெரியல எங்களுக்கு. ஸோ அந்த 3 days ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போதுமே 3 days வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல கான்பிடென்ட்டா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலரா வந்து டாக்டர்ஸ்மே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபுட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும், மெடிசன்ஸ் இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் 1 இயர்க்காவது நீங்க ஃபாலோ பண்ணாதான் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே போல நானும் ரெகுலரா ஃபாலோ பண்ணேன், ஃபுட் பேட்டர்னும் கரெக்டா ஃபாலோ பண்ணேன். ஸோ மெடிசன்ஸும் கரெக்டா எடுத்துக்கிட்டேன், ஆயிலுமே அவங்க கொடுத்த மாதிரி கரெக்டா எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால ரிசல்ட் நல்லா வந்திருக்கு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு சிலருக்கு நான் ரெஃபர் பண்ணேன், அவங்களும் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் இப்போ நல்ல ரிசல்ட் தான் இருக்கு இப்போ. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் 4 months ஆயிருக்கு அவங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி, அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் வந்திருக்குங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணாங்க, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஸோ ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் டெக்னாலஜி வந்து பெருசா வந்து இல்ல. அந்த டைம்ல எல்லாம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா வந்து இறந்துருவாங்க, ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு ரூமர்ஸ் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சில கேசஸும் போயிருக்கு. ஸோ பட் ஆனா இப்போ நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. அதுவும் இல்லாம பெயின் கிடையாது. ஸோ டாக்டர்ஸ்மே எல்லாம் வந்து இப்போ நல்ல குவாலிஃபைடு டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த காலத்துல அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து மெடிசன்ஸுமே வந்து முன்ன மாதிரி இப்போ சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே ப்ராப்பரா பண்றாங்க. ஸோ அதனால கண்டிப்பா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ அதுல எந்த ஒரு பயமும் தேவையில்லை. எனக்கு வந்து எப்படின்னா முன்னாடி நானும் பயந்தேன், எங்க வீட்லயுமே பயந்தாங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணாதரா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்றாங்க. ஸோ எல்லாருக்கும் ரிசல்ட் வருது. ஸோ சைட் எஃபெக்டா தான் வருமா அப்படின்னு பயந்துட்டே தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்தேன். பட் ஆனா எனக்கு வந்து மத்தவங்களுக்கு வர மாதிரி இந்த ஃபேஸ்ல பிரச்சனை வருது அந்த மாதிரி கூட எனக்கு எதுவும் வரல. மற்ற இடத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணவங்களுக்குலாம் கொஞ்சம் ஃபேஸ்லாம் வீங்கிறது, ஸோ அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் சில சைட் எஃபெக்ட்ஸ் ஒரு 1 week அந்த மாதிரி இருந்தது. எனக்கு அந்த பிரச்சனையுமே வரல. ஸோ நார்மலா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு வீட்டில் எப்பயுமே இருக்கிற மாதிரி நார்மலா தான் இருந்தேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு எந்த சைட் எஃபெக்டும் வரல, நல்லா தான் இருக்கு. யூஸ் பண்றது சில பேர் வந்து பயப்படுறாங்க, இப்போ வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா, ஸோ அது ஸோ சைட் எஃபெக்ட் மினாக்சிடில் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா மினாக்சிடில் யூஸ் பண்ணா ரெகுலரா யூஸ் பண்ணணும். அது டாக்டர் எனக்கு கிளியரா சொன்னாங்க. என்னன்னா நீங்க மினாக்சிடில் யூஸ் பண்ணிட்டு நீங்க சடனா நிறுத்தினா உங்களுக்கு கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும். நீங்க சடனா நிறுத்தக்கூடாது.
இப்போ நீங்கள் ஒரு டெய்லி மினாக்சில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்து ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் மினாக்சில் யூஸ் பண்ணணும், அடுத்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து மினாக்சில் யூஸ் பண்ணுறத வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் சடனாக யூஸ் பண்ணுறதை நிறுத்தினா தான் உங்களுக்கு ஏர் ஃபால் ஆகும். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறத அப்படியே அந்த ரொட்டீனை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக நிறுத்தினா உங்களுக்கு வந்து ஏர் ஃபால் ஆகாது அப்படின்றது கிளியராக சொல்லுங்கள். தேங்க்யூ.